وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها. விட்டாரு அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்து கூட நம்ம தப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கல. அவரு காசுக்கு வழி இல்லை, இந்த மக்களை வச்சு நம்ம சம்பாதிப்போம் நினைக்கல. அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தையும் கூட கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு குடும்பத்தார் கொடுக்க கூடாதுட்டாரு. உலகம் அழிகிற காலம் வரைக்கும் என்னுடைய சந்ததிகள் ஜக்காத்து பணத்தை அரசாங்க நிதியில இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி காலமெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு என்னஞ்சிட்டாங்க, கஷ்டம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப சாதாரண மக்களும் சட்டையை பிடிச்சு கேட்கிற அளவுக்கு எளிமையா நடந்தாங்க. கொஞ்சம் கூட கோபம் வரல, கொஞ்சம் கூட ஆத்திரப்படுறது இல்ல, கொஞ்சம் கூட கர்வம் இல்ல. இப்படி எல்லாம் நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது மக்களோட மக்களா இரண்டரை கலந்து பழகிறது, நியாயம் கேட்கிறது, ஒருத்தர் பாதிக்கப்பட்ட உடனே உதவி செய்யறது, உதவி செய்வதற்காக பரிந்துரை செய்வது, அள்ளி அள்ளி கணக்கு பார்க்காம அள்ளி அள்ளி கொடுக்கிறது, இன்றெல்லாம் அதை அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் உண்மையில உலகத்துல எந்த சமுதாயத்துக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைச்சது கிடையாது. நமக்கு தான் கிடைச்சது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சிருக்கிற மாதிரியான ஒரு தலைவர் உலகத்தில் யாரு? நம்ம ரொம்ப பெரிய நம்ம பாக்கியம் செய்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள் சொல்லலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த கஷ்டம் இல்லாம இந்த மாதிரியான ஒரு தலைவரை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். இது ஒரு பக்கம். அதே மாதிரி பொறுமைண்டா என்ன? மனிதனுக்கு ஆத்திரமூட்டப்படக்கூடிய நேரத்தில், அவனுடைய தன்மானம் பாதிக்கப்படுற நேரத்தில், அவனுடைய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படுற நேரத்தில் ஏற்படுறதான் பொறுமை. சும்மா ஒருத்தருக்கு உட்கார்ந்து இருந்தா பொறுமையா இருந்து கண்டுபிடிக்க முடியாது. அவரை நான் திட்டு சும்மா இருந்தாருன்னா தான் பொறுமைன்னு சொல்லுவோம். அப்ப பொறுமைக்கு என்ன அளவுகோல்? அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த பாதிப்புகள் என்ன பாதிப்பு? அதாவது மானம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, மரியாதை சம்பந்தப்பட்ட பாதிப்பு, கௌரவத்துக்கு ஏற்படுற பாதிப்பு, இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை சாதாரணமா எடுத்துக்கணும். அதுக்கு பேர் பொறுமை. இந்த பொறுமை எத்தனை பேருக்கு நம்ம பார்க்க முடியுது? சாதாரண மனிதர்கள்ட்டே பார்க்க முடியும், நம்ம கிட்ட கூட பார்க்க முடியல. பொறுமையா இருக்க மாட்டேங்கிறோம். ஒரு குடும்பத்துல கூட தகப்பன் மகனுக்கு மத்தியில பொறுமை இல்ல, கணவன் மனைவிக்கு மத்தியில பொறுமை இல்ல, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில பொறுமை இல்ல, ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுக்கு கீழே உள்ள ஆட்கள் மேல பொறுமை இல்லைங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் ஆட்சி தலைவராக, ஆன்மீக தலைவராக இருக்கும் பொழுது அவர்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்புன்னா ரொம்ப கோபம் வரணும்ல. அவங்களுடைய நம்ம கௌரவத்தில் அவங்க கௌரவம் பெருசு தானுங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதிக்கிற சம்பவங்கள் எவ்வளவுன்னு பாருங்க. அவ்வளவு சம்பவங்களை ரொம்ப சாதாரணமா அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் அப்படி இருப்போமான்னு நம்ம மாதிரி ஆட்களுக்கு இருக்க இயலாது. அவங்க பெரிய ஆன்மீக, பெரிய மதகுரு, பெரிய தலைவர் என்ற நிலையில எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாங்க. எங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க? ஹுனைன் என்று ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் பெரிய இழப்புகள்லாம் ஏற்பட்டு ரொம்ப நஷ்டம் ஏற்படுத்திய ஒரு போர். அது அந்த போரை முடிச்சிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வர்றாங்க. யாரோட வர்றாங்க? போருக்கு போயிட்டு யாரோட வருவாங்க? படை வீரர்களோட வர்றாங்க. போருக்கு போய்விட்டு படை வீரர்களோட ராணுவ தளபதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறாங்க, திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி திரும்பிக்கிட்டு இருந்த உடனே பல பகுதிகளுக்கும் முகமது நபி வர்றாங்க, ஜனாதிபதி இந்த வழியா தான் வந்துட்டு இருக்கிறாங்க என்று செய்தி பரவன உடனே மக்கள் அங்கே குழும ஆரம்பிச்சுட்டாங்க. நபிகள் நாயகம் ஹுனைன்ல திரும்பி வர்றாங்களாம் அப்படின்னு சொல்லி இந்த வழியில் உள்ள கிராமங்கள் இருக்கும் பாருங்களேன், அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவங்கள்ட்ட நினைச்சிட்டாங்க. எஸ்அல் உனஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அதை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஒட்டகம் கொடுங்க, எனக்கு 2 ஆட்டுக்குட்டி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜனாதிபதிட்ட முறையிடுவாங்க இல்லையா? நம்ம போய் தலைநகரத்துக்கு போய் சந்திக்கிறதை விட நம்ம வழியாக நபிகள் நாயகம் கடந்து போறாங்களே, அவங்கள்ட்ட கேட்கலாமே என்று சொல்லி மக்கள் எல்லாம் கேட்க வந்துட்டாங்க. அந்த கேட்க வரும் பொழுது எப்படி ஆச்சு தெரியுமா? கூட்டமா கேட்க வந்தா என்ன ஆகுது? கூட்டம் நெருக்குது. கூட்டம் நெருக்கி அவங்கள தள்ளுது. கூட்டம் தள்ளி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு முள் மரம் அங்க இருக்குது,
அதுல கொண்டு சாட்சி விட்டாங்க நபிகள் நாயகத்தை. தள்ளிட்டு போய் கூட்டம் நெருங்கல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முள் மரத்துல கொண்டு சாட்சி, அவங்களுடைய மேல போட்டிருந்த ஆடை இருக்கு பாருங்க, அதையே அந்த கிளி மாட்டிக்கிடுச்சு. முன்னுல மேல ஆடை இல்ல, மேல சட்டை போட்டிருக்க மாட்டாங்க. சட்டைலாம் ஏது விசேஷ நாட்கள்ல போடுறதுக்கு ஒரு சட்டை வச்சிருப்பாங்க, மற்றபடி எல்லாம் ஒரு போர்வை சுத்திக்கிறாங்க, அதான் அவங்களுடைய டிரெஸ். அந்த டிரெஸ் முன்னுல மாட்டிக்கிடுச்சு. இவங்க தள்ளுல மேல ஆடை இல்லாம நிக்கிறாங்க, கீழே மட்டும் தான் ஆடை இருக்குது. அதை எடுத்து கொடுங்கப்பா, எடுத்து கொடுங்கப்பான்னு கேட்கிறாங்க. கொடுத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மக்கள்கிட்ட சொல்றாங்க, மக்களே இந்த அங்க முள் மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கு, இந்த முள் மரங்கள் இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு இடத்துல செல்வங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துருவேன். நான் கஞ்சத்தனம் பண்றவன என்னை காண மாட்டீங்க, இருக்கிறவங்க தரத்தான போறேன், இருக்கு நெருங்கி தள்ளுறீங்க என்று அந்த மக்களுக்கு என்ன செய்யறாங்க, நான் பொய் சொல்லவில்லை, நான் கஞ்சனா என்னை காண மாட்டீங்க என்று அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யற. இவ்வளவு அந்த நேரத்தில் எவ்வளவு ஆத்தனை வரும், கேட்க வந்தா ஒழுங்கா கியூல நின்று கேளுங்கப்பா, என்ன கேட்கிற போல முள்ளு தள்ளி விடுவீங்களா, நீங்க மரத்தில் தள்ளி விட்டு என்னை காயப்படுத்துவீங்களா என்று கேட்கணுமா இல்லையா? நான் ஒரு ஜனாதிபதி திணைக்கும், ஒரு ஜனாதிபதியை போய் மரத்தில் தள்ளி விட்டு மேலாடையெல்லாம் கிழிச்சு எடுத்தா என்ன ஆகும், கொடுக்கறதும் இல்லைன்றோம். கொடுக்கறத விட்டுருங்க, கொடுத்த கடனை வாங்கலாம். அப்படி ஒருத்தர் நீங்க சும்மா ஓசியை கேட்கற விட்டுருவோம். நீங்க ஒரு ஆள்கிட்ட கடனை கொடுத்து விட்டு கொடுத்த கடனை வாங்கும் போது 4 பேருக்கு மத்தியில வச்சு கேட்டு பாருங்களேன். 4 பேருக்கு மத்தியில வச்சு கேட்டீங்களா, இல்ல போ என்ன செய்வார், யார வாங்கினது அவனை யார பார்த்துருவாங்க. அப்ப கொடுத்த கடனை கேட்கறதுக்கு இப்படி மனிதன் சொல்றாங்க, அவருடைய சுயமரியாதைக்கு பாதிப்பு செஞ்சோம்னா வாங்கின கடனை இல்லைங்கிறான். இது கடன்லாம் ஒண்ணும் கிடையாது, கேட்டு வர்றாங்க, யாசகம் கேட்டு வர்றாங்க, ஆட்சித்தலைவர் என்ற முறையில கோரிக்கை கேட்டு வர்றாங்க. அதை கொடுக்கறதுக்கு கேட்கக்கூடிய மெத்தட்ல கேட்கல, இந்த முறையில கேட்டும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, நான் அள்ளி தருவனை தவிர நான் கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன், சுமார சாதாரணமா கேளுங்க என்று அந்த மக்களுக்கு சொன்னாங்க என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில நீங்க 2821வது ஹதீஸாக பார்க்கலாம். அதே போல இன்னொரு சம்பவத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மங்கள் செய்வதற்காக வேண்டி சில நேரங்கள்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா கடன் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஒருக்கா கூட சொல்லி இருக்கிறோம். அந்த கடன் வாங்கி கொடுத்து கடைசி நேரத்தில் மறந்துட்டாங்க 3 திர்ஹம், பல பேர் கடன் வாங்கி கொடுப்பாங்க, கரெக்டா நிறைவேற்றுவாங்க. ஒன்னே மிச்சமா இருந்துச்சு, அந்த தீர்க்கப்படாத கடன் தீர்த்துட்டு போயிட்டாங்க. அப்ப கடன் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கிற நேரத்தில் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துட்டாங்க போல இருக்கு, அதை கொடுக்க முடியல அரசாங்கம். என்ன அவங்க தர்மத்துக்கு கடன் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னா அரசாங்க கஜானாவில் வந்தவங்க கொடுத்துருவாங்க, சொந்தத்துக்கு வாங்கின கடன் இல்லையில. யாரோ ஒரு ஏழை கேட்பாரு, ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்தோம்னு சொன்னா அந்த பணத்தை நம்ம கையில இருந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வசதி இருந்தா கொடுக்கலாம், வசதி இல்லையா நமக்கு நிர்வாகம் இருக்குதா பொது நிதியில இருந்து கொடுக்கலாம், தகுதி உள்ளவர்களா இருந்தா கொடுக்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினாங்க, கடன் வாங்கினத கொடுக்கலன்னா அந்த இடத்துல வரல அல்லது மறந்துட்டாங்க. கேட்க வர்றாரு, கேட்க வந்தவர் சும்மா கேட்காம என்ன செய்யறாருன்னு கேட்டா பொதுவாகவே கடன் கொடுத்தவர்கள் கேட்பாங்க இல்லையா ஒரு முறை, அந்த முறையில கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, கொஞ்சம் கடுமையா கேட்கிறாருன்னு வருது ஹதீஸ் வாசகம். அப்ப அந்த கடுமையா வாங்க மட்டும் தெரியுதோ கொடுக்க மாட்டீங்களோ இந்த மாதிரி என்ன கேட்டாரு வார்த்தையை சொல்லவே இல்லை, ஹதீஸ்ல வரல. நபிகள் நாயகத்தை பத்தி கொஞ்சம் கடும் வார்த்தை யூஸ் பண்ணி அவர் அந்த கடனை ஜனாதிபதி கேட்கிறாருங்க. ஒரு ஜனாதிபதி வாங்கின கடனை ஒரு சாதாரண குடிமகன் சட்டையை பிடிச்சி இருக்கிறாத குறையா கேட்க முடியுது. எப்படி கேட்கிறாருன்னா அதுல அவர் கடனை கேட்டு வரும்பொழுது ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கேட்கிறாரு. நபிகள் நாயகத்தை கடும் வார்த்தையால் அவர் அந்த கேட்ட உடனே இருந்தவங்க எல்லாம் கோபம் வந்துருச்சு. யார்கிட்ட பேசுற என்னது என்ற அளவுக்கு அவங்க ரொம்ப கோபப்படுறாங்க. இருந்த ஆளுக்கு பூரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நல்லா மாட்டட்டும், நல்ல 2 மிதி மிதிக்கிறது இருந்தாங்களா, உடனே நிறுத்து, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதப்பா, இதுக்கு என்ன பண்றீங்க, எதுக்கு அவரை பேசுறீங்க நீங்க, அவர் கடும் வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. தம் மீது அபிமானம் கொண்ட தோழர்களை பார்த்து அவங்களை கண்டிக்கிறாங்க, நீங்க அந்த பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை பாருங்க. என்ன காரணம் தெரியுமா, ஓஹோ இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலன், கடன் கொடுத்தவருக்கு உரிமை இருக்குல்ல, கொடுத்தவர் நான் வாங்கினவர் ஆயிட்டேன்லப்பா, கொடுத்தவர் கேட்கிற அவர் கொடுத்ததானே கேட்கிறாரு, கடன் கொடுத்தவருக்கு இப்படி கடுமையா கேட்கிற உரிமை இருக்குது, நாம வாங்கியிருக்க கூடாது, வாங்கினவரை சகித்துக் கொள்ளதான் வேண்டும். அப்ப கடன் வாங்கியவர் நான் சகித்துக் கொள்ளத்தான் வேண்டுமே தவிர அவர் ஒண்ணு அநியாயமா என்ன கேட்கலையே, நான் வாங்கினேன் கொடுக்கல லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அவருடைய கடனை கொடுத்துருங்க. என்ன கொடுத்துருங்கன்னு கேட்டா, ஒரு ஒட்டகம் வாங்கி தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஏழை வந்திருக்கிறாரு, ஒரு ஒட்டகத்தை அவர்கிட்ட கடனா வாங்கி இந்த ஒட்டகத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவருக்கு கொடுக்கல. அதனால ஒரு ஒட்டகம் வாங்கியிருக்காங்க, அதை கொடுத்துருங்கன்றாங்க. தேடி பாக்குறாங்க அரசாங்க கருவூலத்துல அந்த பண்ணையில ஒட்டகம் இருக்குது. ஆனா என்ன ஒட்டகம் இருக்குன்னு கேட்டா, இவர் 3 வயசு ஒட்டகத்தை கடன் கொடுத்திருந்தாருன்னு சொன்னா 4 வயசு ஒட்டகம் தான் இருக்குது. ரெண்டுக்கும் ரேட்ல ரொம்ப வித்தியாசம் வரும். 3 வயசு குட்டியோட 4 வயசு குட்டிக்கு வந்து ரேட்டு கூட. அப்ப அதோட வயசு கூட பெருசுதான் இருக்குது என்று வந்து பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. அதையே கொடுத்துருங்க அவருக்கு. வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பி செலுத்துவர் தான் சிறந்தவர். வாங்கின கடனை அப்படி கொடுக்கிறதை விட சிறந்த முறையில் யார் கடனை திருப்பி செலுத்துகிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று சொல்லி செய்யறாங்க. இன்னமின் ஹைரிக்கும் அஹ்சனுக்கும் கலான், அழகிய முறையிலே கடனை வந்து நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதுல பல விஷயங்களை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிற சபையில வந்து ஒருவர் கொடுத்த கடனை கேட்க முடிகிறது, கடுமையாக கேட்க முடிகிறது. இது வந்து நபிகள் நாயகத்துடைய கேரக்டர் இப்படி மக்கள்கிட்ட பழகி போயிருக்க போய் தான் கேட்க முடியுது. இல்லாட்டி கேட்க முடியுமா? சுற்று உள்ள ஒரு சின்ன ஊர்ல போய் சித்திரரசத்தை அப்படி ஒரு கேட்டுருவாரா? கேட்க மாட்டாரு. நபிகள் நாயகம்னா உங்கள்ட்ட கேட்கலாம் என்று மக்கள் விளங்கி வைத்திருக்கிற அளவுக்கு நபிகள் நாயகத்தினுடைய அந்த எளிமை பிரசித்தமா இருந்தது. அதுக்குதான் அந்த மாதிரி கேட்கிறாரு. கொஞ்சம் கடுமையாவும் கேட்டுவிட்டாரு. சரி, கடுமையா கேட்டதுக்காக வேண்டி நீ கடுமையா கேட்டது தப்பு, உன் கடனை வாங்கிட்டு போன்னு சொல்லலாம். கடுமையாவள கேட்டிருக்காரு, நீ கடுமையாவளம் கேட்கக்கூடாது, நீ கொடுத்த கடன் தானே வேணும் வாங்கிட்டு போ என்று சொல்லலாம். கடுமையா கேட்டதை மற்றவர்கள் கண்டிக்கும் பொழுது அவங்கள போய் கண்டிக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எப்படி அவங்களை கண்டிக்கிற? அவர் கொடுத்தவர் தானே கேட்கிறார், வேற யார் கேட்கிறா? அவர் தான் கடன் வாங்கியிருக்கிறார் என்று சொல்லி அவர் கடுமையாக தன்னை திட்டியதை நியாயப்படுத்தி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவாராங்க. என்ன ஒருவர் திட்டாருன்னு சொன்னா நான் வந்து அவருக்கு சார்பா நான் வாதிடுவேனா? வாதிடுறாங்க. தன்னை ஏசியவருக்கு ஆதரவாக வக்கீலாக அவர்கள் வாதிடுகிறார்கள். வாதிடுவது மட்டுமல்ல, சரி கேட்டார்ல அதுக்காக வேண்டி கொஞ்சம் இழுத்தடிக்கலாம். இந்தப்பா இப்ப என்ன செய்யுங்கிற, அடுத்த மாசம் இருக்கும் போ சொல்லலாம்ல, அப்படி சொல்லல, உடனே கொடுக்க சொல்றாங்க. அதுவும் கொடுக்க சொல்லும் போது கூட பெருசுதான் இருக்குங்கிறாங்க. உடனே என்ன சொல்லிருக்காங்க நபிகள் நாயகம், பெருசுதான் இருக்கு, சின்னது கிடையாது, அதனால கொஞ்சம் கூட ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போ அப்படி சொல்லியிருக்கலாம். இவர் பேசின பேச்சுக்கு அப்படி செஞ்சா நியாயம் தான், அது கூட கொடுத்துடுறாங்க. அந்த திட்டுனது உள்ளத்துல எல்முனை இருந்தா கூட இப்படி திருப்பி கொடுப்பாங்களா? அதாவது ஃபார்மாலிட்டிக்கு சபையில வச்சு சொன்னாங்க நீங்க நினைக்கலாம். ஃபார்மாலிட்டிக்கு சொல்லி இருந்தா திருப்பி கொடுக்கும் பொழுது அவன் 75 ரூபா அளவுக்கு வாங்கிட்டு 100 ரூபா அளவுக்கு திருப்பி கொடுப்பாங்களா? இந்த மனிதர்களுடைய உள்ளத்துல கொஞ்சமாச்சு இது பாதிச்சிருக்கான்னு பாருங்களேன். இவ்வளவு கடுமையா ஒருத்தர் கேட்டதுனால இந்த கடுமையா கேட்டார், இவருக்கு என்னமா ஒரு வகையில ஒரு கோளாறு பண்ணணும் என்றுதானே நம்ம எல்லாம் நினைக்குவோம். எல்லா மனுஷனும் அப்படித்தான் நினைக்குவான். ஏன் இந்த மனிதர் நினைக்கல? அதனாலதான் மாமனிதர் இருக்கிறோம். அதனாலதான் உலகமே போட்டிருக்கிற தலைவராக நம்ம உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 150 கோடி முஸ்லிம்கள் உயிரை வச்சிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, இவர் எந்த மனிதனுக்கும் தொந்தரவு பண்ணு, எந்த துறை எடுத்தாலும் இப்படியா, இப்படி எல்லா வகையிலையும் பர்ஃபெக்டா இருக்க முடியும். 4 குணத்துல நல்லவரா இருப்பார்னு புத்தகம் போடலாமே தவிர எதை எடுத்தாலுமா பர்ஃபெக்டா இருக்க முடியும்? எதை எடுத்தாலும் 100%, எதை எடுத்தாலும் இப்படி முழு அளவுக்கு பெற்றவராக இருக்கிறது என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மாதிரி செய்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை புகாரி 2606, 2306 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவுக்கு சான்றாக இருக்கிறது. இன்னொரு சான்று கூட சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பணிவுக்கு சான்று, பொறுமைக்கு சான்று என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு வந்து நிறைய அந்த போர்க்களங்கள்ல பொருள்கள்லாம் கிடைச்ச உடனே மக்களுக்கு பங்கு வச்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அவங்க வந்து தேவை அறிந்து கொடுப்பாங்க. அதாவது சொந்தக்காரங்க அப்படி பார்த்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு தேவை சமமாகவும் கொடுக்க மாட்டாங்க. ஒருவருக்கு 1000 ரூபாய் தேவை இருக்கும், ஒருத்தர் 50 ரூபாய் போதுமா இருக்கும், ஒருத்தர் 10 புள்ள கொட்டி வச்சு கஷ்டப்படுவாரு, ஒருத்தர் 2 புள்ள தான் இருக்கு, ஒருத்தர் புள்ளையே இருக்காது. இவருக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதும், அவருக்கு 2000 ரூபாய் கொடுத்தா போதும். இதுகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆய்வு பண்ணி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அக்ரா பின் ஹாபிஸ்ங்கிறவருக்கு வந்து 100 ஒட்டகம் கொடுத்தாங்க, உயைனாங்கிறவருக்கு அதே மாதிரி கொடுத்தாங்க, இன்னும் சில முக்கியமான ஆட்களுக்கு அதை விட அதிகமானதெல்லாம் கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. சில ஆளுகள் கம்மியா கொடுக்கறாங்க. நிறைய கம்மி கொடுக்கிறது சொந்த பந்தம் அந்த அடிப்படையில் இல்ல, அவர்களுடைய தகுதி தேவை, அவங்களுடைய கொடுப்பது எந்த அளவுக்கு நல்லது என்ற அடிப்படையில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே அளவு கொடுக்கறது இல்ல, ஒரே அளவு கொடுக்கறது சரியும் இல்ல. அதாவது சம்பளம் வேலைக்கு கூலி தான் ஒரே அளவு கொடுக்கலாம், சமமான வேலைக்கு தேவைக்கு செய்யற உதவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே அளவு கொடுக்க கூடாது. யாருக்கு ரொம்ப தேவை இருக்கோ ரொம்ப தான் கொடுக்கணும்.
நம்மகிட்ட இருக்கும்டா. யாரு கம்மியான தவிர கம்மியா கொடுத்தா போதும். இதுதான் நியாயமான பங்கீடா இருக்கும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கீடு செய்யும் பொழுது ஒரு ஆள் சொல்றாரு, அவங்க பேசிட்டு இருக்கிறாரு, என்னங்க இது அநியாயமான பங்கா இருக்குது, அவருக்கு கூட இருக்கு 100 இருக்கு 50, அவருக்கு 25, என்ன இது இது சரியில்லை, இது நீதி இல்ல. ஒருத்தர் பேசுறாரு, இந்த சபையில இருந்த ஒருவர் பேசுகிறார், வல்லாஹி இன்ன ஹாதிஹில் கிஸ்மத மா உதில ஃபீஹா, இது நீதியானது இல்லை, நீதி செய்யப்படவில்லை, இந்த பங்கீடு சரியில்லை என்று தனக்குள்ள அவர் பேசிக் கொள்கிறார். நபிகள் நாயகத்திட்ட வந்து சொல்லல, அவர் பேசிக் கொள்கிறார். உடனே என்ன செய்யறாருன்னு இதை ஒரு நபி தோழர் வந்து கேட்டுறாரு, அப்துல்லாங்கிறவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகத்திட்ட வந்து இந்த ஆளு இந்த மாதிரி பேசுறாரு, நீங்க பங்கு வச்சத வந்து நீதி இல்லைங்கிறாரு, நேர்மை இல்லைங்கிறாரு, நீங்க ஆள் பார்த்து கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்ன உடனே அவங்களுடைய முகம் அப்படி மாறுதுன்னா என்ன நம்ம வந்து இப்படி சொல்றாங்களே, நீதிக்கு இதை எடுத்துக்காட்டா இருக்கிறோம், புலவு பரிசுத்தமா வாங்கும்போது இப்படி சொல்றாங்களே, அவங்களுடைய முகம் அப்படியே மாறினாலும் அது அப்படியே மென்று முழுங்கி கடித்துக் கொண்டு சொன்னாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நீதியா நடக்கவில்லையானால் வேறு யாருதான் நீதியா நடப்பா? ஏன்பா அல்லாஹ் நீதியா நடக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நான் அல்லாஹ்வுடைய தூதர் நான் என்னை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் நீதியா நடக்கிறேன்னா யாருப்பா நீதியா நடக்கவே இல்லைங்க? என்னிடத்துல நீதியை பற்றி அவங்க சொல்றாங்க, ஏன் நீதியை விமர்சிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, ரஹிமல்லாஹு மூசா நபிக்கு இறைவன் அருள் புரிவானாக, பக்கத்து ஊதியபி அக்ஸரமின் ஹாலா, இதை விட கடுமையா அவர் தொல்லைப்படுத்தப்பட்டார். இதெல்லாம் என்னங்க ஏமாத்துறங்க, இதுக்கு மேல நமக்கு வந்து மூசா நபின்னு ஒரு ஆள் போயிருக்காரு, அவரை பத்தின பாட விடையா? இப்ப அவர் சபர் பொறுத்துக் கொண்டார், நானும் பொறுத்துட்டு போறேன். இதுல என்ன சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு போறாங்க. போ இதான் ஒரு ஆட்சி தலைவரை ஒரு கடுமையான ஒரு நீதியான ஒரு பங்கீட்டு அநீதியான பங்கீட்டு என்று விமர்சித்தவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்த விமர்சனம் இவ்வளவுதான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பொறுமையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருப்பதை பார்க்கிறோம். இது வந்து நீங்க சஹீஹுல் புகாரியில 3150வது ஹதீஸாக பார்க்கலாம், இதுவே 6059வது ஹதீஸாகவும் பார்க்கலாம். இது அவர்களுடைய பணிவு, நற்குணங்கள்ல பொறுமை, அவங்களுடைய பொறுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு மனிதர் வந்து அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு வர்றாங்க. ஆலோசனை கேட்டு வரும்போது நம்ம எப்படி ஆலோசனை சொல்லுவோம்? நமக்கு ஏதாவது சுயநலம் இருக்குதா என்ற அடிப்படையில தான் அவருக்கு நன்மையை பார்க்கவே மாட்டோம். நம்ம ஆலோசனை சொல்வதா இருந்தா நமக்கு ஏதாவது அதுல வந்து ஒரு நம்மள்ட்ட இந்த பால தள்ளி விடுறாருன்னு, நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறேன், இதை என்ன செய்யலாம் நீங்க தான் ஆலோசனை சொல்ல மாட்டேன் கேட்டா என்ன செய்வோம்? நீங்க உங்க விருப்பம் கூட செஞ்சுக்கிறீங்க, அப்படியா எங்க மாமாக்கு 25-50 ரூபா கொடுத்து அவருக்கு என் மருமகனுக்கு தான் நம்ம சொல்லுவோம், நமக்கு வேண்டிய ஆளுகளுக்கா கண்ணை காட்டி விட்டு போயிடுவோம். இதுதான் நம்முடைய நடைமுறையா இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த ஆலோசனைகள் பிறருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலை வறுமையானால் அவங்க எப்படி நடந்துகிட்டாங்கன்னு பார்க்கும் பொழுது இப்படி பிரமிச்சு போறோம். எல்லாத்திலையும் அந்த மனுஷன் இப்படி பர்ஃபெக்ட்டா இருப்பாரு, எதை எடுத்தாலுமா பாருங்க. ஒரு அபூ தல்ஹான்னு ஒரு நபி தோழர், இவர் தான் அந்த மதீனாவிலேயே பெரிய பணக்காரர். மதீனாங்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கலம் கொடுத்த ஊர்ல பெரிய செல்வந்தர் யாருன்னு கேட்டா அப்படி வருது, ஹதீஸ்ல வருது, அக்ஸருல் அன்சாரி பில் மதீனத்தி மாலன், அன்சார்கள்லயே மதீனாவாசிகள்லயே அதிக பணம் படைத்தவராக இருந்தவர் யாருன்னு கேட்டா அபூ தல்ஹாங்கிறவர். இவரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்றுக்கொண்டு விட்டாரு, முஸ்லீமா இருக்கிறார், நபி தோழரா இருக்கிறார். அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது, ஒரு பெரிய தோட்டம்னா பேரிச்சமர தோட்டம் தான், வேற என்ன தோட்டம் இருக்க போகுதுங்க? பேரிச்சமர தோட்டம், ஒரு பெரிய தோப்புன்னு சொல்லலாம், அதை பேரிச்சமரம் தோப்புன்னு சொல்லுவாங்க. பெரிய தோப்பு இருந்தது, அந்த தோப்புல ஏராளமான பேரிச்சமரங்கள் இருந்தது. அதுல வந்து சுவையான கிணறு, நல்ல சூப்பர் தண்ணி, அதுல தண்ணி வச்சுதான் ஒரு நிலத்துக்கு மதிப்பு இருக்கிறது. அப்ப அவருக்கு வந்து ஒரு நல்ல அந்த தோப்புக்கு பேரு பைரஹாண்டதுக்கு பேரு, தோப்புக்கு பேர் வச்சிருந்தாங்க. அந்த பேருடைய தோப்புல வந்து நிறைய அழகான தண்ணி இருக்குது, சுவையான தண்ணீர். அந்த தோப்பு எங்க இருக்குன்னு கேட்டா ஊருக்கு வெளியே இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசல் இருக்க வீடு, பள்ளிவாசல் வீடு எல்லாம் ஒண்ணு பக்கத்துல அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தோப்பு இருக்குன்னு வச்சு கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த தோப்பு எங்க இருந்தது என்று சொன்னால் நபிகள் நாயகம், அதாவது முக்கியமான நகரின் மையப்பகுதியின் அர்த்தம். நகர்ல விலை மதிப்புள்ள, நகர்ல முக்கியமான, நகர்ல வந்து எல்லாரும் வந்து செல்லக்கூடிய மஸ்ஜித் நபவியில அதுக்கு எதிர்த்தாப்புல இந்த தோப்பு இருக்கிறது.
அந்த தோப்புல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட எதிர்த்தாப்புல இருக்கிறதுனால நல்ல தண்ணி குடிக்கணும்னு சொன்னா அந்த தோப்புல போய் அங்க உள்ள தண்ணீரை அருந்தி விட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்தாங்க. டேஸ்டான தண்ணியா இருக்கும்னு சொல்லி அந்த தண்ணீரை போய் அந்த தோப்புக்குள்ள நுழைந்து அந்த தண்ணீரை அருந்தி விட்டு வருவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த நேரத்தில் திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் அருளப்படுகிறது. என்ன வசனம் கேட்டா, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க நன்மை அடைய நினைச்சீங்க என்று சொன்னா விரும்புறத செலவு செய்யணும். நல்லா விரும்புறீங்க இல்லையா, அதை செலவு செய்யணும் என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனம் இறைவனிடமிருந்து தனக்கு வந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர் வர்றாரு. யார்? அபூ தல்ஹா. வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இருக்கிறது என்னுடைய தோப்பு. என்னிடத்துல இருக்கிற சொத்துலேயே எனக்கு ரொம்ப விருப்பமானது அதுதான். நிறைய சொத்துக்கள் என்னிடத்துல இருக்கிறது. என்னுடைய சொத்துக்கள்ல ரொம்ப விருப்பமானது அதுதான். இறைவன் விருப்பமானதை செலவழிக்க சொல்கிறான். எனவே என்னுடைய இந்த தோப்பை இதோ உங்களிடத்தில் இப்ப தருகிறேன். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். அதாவது நீங்க தந்துடுற, நீங்க இன்னாருக்கு கூட கொடுங்கலாம் அவர் சொல்லல. மொத்தத்தையும் கொண்டாந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அன்னஹா சதகத்துன் லில்லாஹ், இது அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிற தர்மம். உங்களுடைய இன்சார்ஜ், நீங்க தான் அதுக்கு பொறுப்பாளி. நீங்க யாருக்கு என்ன கொடுக்குறீங்களோ, மொத்தமா யார்த்தையா கொடுக்குறீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்காக நான் தந்துட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே அப்படி என்ன சொல்றாருன்னு கேட்டா, யார சொல்லலாம் ஹைஃபு அராக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன தோன்றது செய்கிறானோ அந்த போய் நீங்க செஞ்சுட்டு போங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த தோப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர் ஒப்படைக்கிறார். ஒப்படைச்ச உடனே பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பஹ்னா விடு பேசுவார். ராக்க மாலுன் ராபிஹுன், ராக்க மாலுன் ராபிஹுன். என்ன பண்ணி அது ரொம்ப லாபம் தரக்கூடிய சொத்தாச்சு அது, அதே மாதிரி நீங்க கொடுக்குற அது லாபம், ரொம்ப லாபம் தருமப்பா. எப்படிப்பட்ட இடத்துல இருக்குது, எவ்வளவு மதிப்பு உள்ள ஒரு சொத்தை நீ வச்சிருக்கிற, நீ அதை எதுக்கு நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவருக்கு திருப்பி சொல்றாங்க, நீனே வச்சுக்கப்பாண்டு, இதை வச்சுக்க, ரொம்ப லாபம் தரக்கூடியது, நிறைய சம்பாதிச்சு லாபம் வந்துச்சுன்னா அதுல எவ்வளவு தர்மங்கள் செய்யலாம், அது வருமானம் தரக்கூடிய ஒரு சொத்து, வருமானம் தராத எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், அதை கொண்டே கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னவன் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சொல்றது கேட்கிறேன், இருந்தாலும் நீங்க தான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. கடைசி நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அப்படின்னா உனக்கு செய், இதை தர்மம் தானே செய்ய நினைக்கிறேன், என்கிட்ட தராது, உனக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கொண்டு கொடு. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை அவங்க கையில எடுத்துக்கொண்டிருக்கலாம், அல்ல அவங்களுக்கு ரிலேஷன்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆளுக்கு பாதியா பிரிச்சு 4 பேருக்கு 5 பேருக்கு பிரிச்சு ஆளுக்கு ஒரு துண்டா கொடுத்துருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, அவர் கேட்டு வர்றவரை ஏப்பா லாபம் தரக்கூடியதுக்கு தர்மம் செய்யற, லாபம் நான் சம்பாதிச்ச உறவுகளை நல்ல காரியங்கள் பண்ணலாம்ல, அதை நீங்க வச்சுக்கலாமேங்கிறாங்க. இல்ல கொடுத்தான் தீருவேன் என்ற ஒரு பிடிவாதமா நிற்கும் பொழுது, அப்படின்னா நீ என்ன செய்யணும், உன் சொந்தக்காரங்களுக்கு கொடு அப்படின்ன உடனே நான் அபூத்தல் ஆசர் அல்லாஹ்வுடைய அப்படியே செய்யறேன் என்று சொல்லி அவர் அதை தன்னுடைய உறவினர்களுக்கு, தன்னுடைய சிறிய தகப்பனாருடைய புதல்வர்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டார் என்று சொல்லி சஹீஹுல் புகாரியில 1461வது ஹதீஸ்ல இதை நீங்க பார்க்கலாம். இதுல என்ன பாயிண்ட் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெரிய செல்வந்தர் வர்றாரு, முக்கியமான ஏரியா இடம், நீங்க விரும்பினபடி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றாரு. அவங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல இடம் இருக்குது, குறைஞ்சபட்சம் அது பள்ளிவாசல் தொண்டு கேட்டுக்கலாம், பள்ளிவாசல் ஏத்தாப்புல தானே இருக்குது, பள்ளிவாசலுடைய சொத்தா கொடுத்துருவோம்ப்பா, பள்ளிவாசல் வச்சுக்கிறோமே என்று கூட சொல்லியிருக்கலாம். அவருக்கு என்ன நன்மைன்னு பாக்குறாங்க, பள்ளிவாசலுக்கு 1000 பார்த்துக்கலாம், அழகான லாபம் தரக்கூடியது இந்த மனுஷன் பக்தியின் பேரால ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி கொடுக்க வர்றாரு, இவருக்கு எது நல்லது அதை சொல்லுவோம் என்று சொல்றாங்க. புட்டிவாதம் பிடிக்கும் பொழுதாவது என்ன செஞ்சிருக்கலாம், சரி நீ கொடுக்குற பள்ளிவாசல் வச்சுக்கிறோம், வர வருமானத்தை பள்ளிவாசல் சேர்த்துக்கிறோம் என்று சொன்னா கூட ஒரு மாற்றம் சொல்ல போறாரு, அதை ஒப்படைச்சுட்டாரு. அவங்க சொல்றாங்க, உன் சொந்த காலம் கொடுப்பா, ஏன்னு கேட்டா காலமெல்லாம் அவர்கள் செய்த போதனை தான். ஒவ்வொரு மனிதனும் தர்மம் செய்யணும்னு சொல்லும் பொழுது உறவினருக்கு செய்யும் தான் சொல்லுவாங்க. இதை கடைபிடிச்சா உலகத்தில் வறுமை இருக்காதுங்க. எந்த ஒரு ஏழை மனிதன் இருந்தாலும் சரி, அவனுடைய ஒரு உறவினன் பணக்காரன் இருப்பான்,
சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா ஒரு பணக்காரன் தன் சொந்தக்காரங்களை கவனிச்சுட்டான்னு சொன்னாலே வறுமை தீந்துருங்க. இப்ப நபிகள் நாயகம் சொல்லாத என்ன செய்வாங்க, எப்போது அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, சொந்தக்காரர்களை முத கவனி, ஊரான அப்படி அப்புறம் கவனிச்சுக்கிடுவோம். முதல்ல உன்னுடைய சொந்தக்காரன் மாமா மச்சான் சித்தப்பா பெரிய இருக்கானா அவனுக்கு கொடுப்பா, நீ ஊருக்கு தம்பிட்டு இருக்கிற என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த போதனை. யாருக்கு சொன்னாலும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதைத்தான் இப்பவும் சொன்னாங்க. எந்த மாற்றம் சொன்ன சொல்லல நேரத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப இந்த நம்ம நல்ல வசதியான ஜாமான் ஒண்ணு வருது அமைக்கிறோம், பள்ளிவாசலுக்கு அமைக்கிறோம் நினைக்கல, ஏன் நினைக்கல, இறை தூதருங்க அவங்க. நீங்களா இருந்தா நானா இருந்தா என்ன செய்வோம், வலியத்தான திருடவா செய்யறோம், மோசடியா பண்ற அவரா தானே தர்றாரு, எடுத்துட்டா எனக்கு தப்பு இருப்போம், அவரா தானே தர்றாரு அப்படின்னு நாம அதுக்கு ஒரு நியாயமெல்லாம் கற்பிச்சு அது எப்படி சொன்னாலும் நம்ம மனசை சரி பண்ண முடியுமோ அப்படிலாம் சில வாதங்கள்லாம் எடுத்து வச்சு நம்ம அமைக்கிறோம். ஒரே முக்கா நம்ம பாவமும் இல்லைன்றத நினைச்சுக்கிறோம். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் புரிపోது பாருங்க. கண்டிப்பா ஒரு சாதாரண மனுஷன் நடக்க மாட்டாங்க. இந்த ஆசை கூட இருக்காது. இது கூட ஏன் தொடச்சிருந்து அவன் மனுஷன் வாழ முடியும்? ஏன் இப்படி வாழ்றாங்க? இறைவன் இருக்கிறான்னு சொன்னாங்க, நான் தூதர்னாங்க, மறுமை இருக்குன்றாங்க, அங்க இறைவன் விசாரிப்பாண்டாங்க. அதுல அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அற்புதமான முறையில் அந்த மக்களுக்கு நன்மை நாடுவதில் அந்த அளவுக்கு நடந்த ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது ஒன்னாச்சா. இதே மாதிரி இன்னொரு பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த ஒரு கஷ்டமான ஒரு போர், தபூக் போர்னு சொல்லுவாங்க. அது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா சாஅத்துல் உஸ்ராங்கறான், ரொம்ப சிரமமான நேரத்தில் நடந்த போர் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப பெரும் படை ஏத்து நிக்க முடியல, இங்க பலம் கம்மியா இருக்குது, அழிச்சிட்டு போயிருவாங்க, படை எடுத்து வர்றாங்க, பெரிய கூட்டம், ஊர் மக்களை காப்பாற்றணும், பெண்களை காப்பாற்றணும், சிறுவர்களை காப்பாற்றணும். அதனால மக்கள் எல்லாம் போருக்கு கூப்பிடுறாங்க. யார் யார் போருக்கு, ராணுவம் தனியா ஒண்ணு கிடையாதுல, போர்னு வந்தா மக்களை கட்டிட்டு போய் போராடுவாங்க. அதெல்லாம் பயப்படுவாங்க, பணிஞ்செல்லாம் போக மாட்டாங்க, நமக்குலாம் போக மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு ஆன்மீக பணி செஞ்சுட்டு இருக்கும்போது மக்கள் அழிக்கணும்னு வந்தா ஏத்து நிற்பாங்க, முதல் ஆளா போய் நிற்பாங்க களத்துல. அது வீரத்தை பத்தி நம்ம ரெண்டாவது பேசும்போது பார்ப்போம். அந்த வீரத்தை பார்க்க பெருமிச்சு போவோம், இவ்வளவு பொறுமை, இவ்வளவு இந்த மனிதத்தை அவ்வளவு பெரிய வீரம் நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த விஷயம் அல்ல இப்ப நாம் சொல்லக்கூடியது. இப்ப என்ன சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தபூக் யுத்தத்துல நல்ல நம்பிக்கையாளர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. சில பேர் நரிச்சுக்கிட்டு சந்தர்ப்பவாதிகள் இருந்தாங்க பாருங்க, இரட்டை வேடதாரிகள், நயவஞ்சகர்கள். அவங்க மட்டும்தான் ஊர்ல தங்கிட்டாங்க. எனக்கு வயிற்று வலிக்கு தலைவலிக்குன்னு சொல்லிட்டு காரணம் காட்டி ஊருக்குள்ள தங்கிட்டாங்க, மற்றவங்க எல்லாம் புறப்பட்டாங்க. ஆனா கஅப் இப்னு மாலிக் என்ற ஒரு நபித்தோழரும் இன்னும் ஒரு 2 நபித்தோழராக 3 நபித்தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் போக ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அறுவடை நேரம், பேரிச்சம்பழங்கள் அறுக்க வேண்டிய நேரம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம அறுத்து முடிச்சுட்டு நம்மகிட்ட குதிரைலாம் வசதி எல்லாம் இருக்குதுல, ஒரு நாள் தள்ளி போனோம், 2 நாள் தள்ளி போனோம்னா நபிகள் நாயகத்தை போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பயணத்தை தள்ளி போட்டாங்க. 3 சஹாபாக்கள் மட்டும், 3 நபித்தோழர்கள் மட்டும் நபிகள் நாயகம் புறப்பட்டு போயிட்டாங்க. இந்த 3 நபித்தோழர்கள் மாத்திரம் என்ன செய்யல, அதுல போகல, அன்னைக்கு போகல. என்ன நினைச்சிட்டாங்க, ஒரு 2-3 நாள் அறுத்துருவோம்ல, பேரிச்சி மலை அறுத்துட்டு போனா அது ஒரு விஷயம், நம்ம சேர்ந்துடலாம்ல, என்ன போருக்கு போகாம நம்ம இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா, நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம்னு சொல்லி இழுத்து கடைசியில போர் முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் போக முடியல. உங்களுக்கு முதல்ல போகணும்னு நினைச்சாங்க, அதுக்கப்புறம் உலகத்துல உள்ள சில அந்த நேரத்தில் செஞ்சா தான் எதுவும் செய்ய முடியும். தள்ளி போட்டு அப்படித்தான். நல்ல காரியம் செய்யணும் நினைச்சு வைங்க, உடனே செஞ்சு போடணும். ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், பரிதாபப்பட்டு 1000 ரூபாய் தரேன்னு வாக்களிச்சிருப்போம், அப்ப கொடுத்தாதான் நம்ம கொடுப்போம். காலையில வாங்க சொன்னோம்னா இவனுக்கு 1000 ரூபாய் நம்ம கொடுக்கணும், 500 ரூபாய் கொடுக்க சொல்லிக்கலாமே நம்ம நினைக்குவோம். நல்ல விஷயங்கள் செய்ய நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை செய்தான் கெடுக்கிறதுக்குள்ள செஞ்சு போடணும். இந்த ஆளுக்கு அதுக்கு உதாரணம். நாளைக்கு போகலாம் தான் அந்த ஆளுக்கு தள்ளி வச்சாங்க, நாளைக்கு போக முடியல, அன்னைக்கு கிளம்பிருந்தா கிளம்பிருப்பாங்க. அப்ப நாளைக்கு போகணும், நாளைக்கு போகணும், நாளைக்கு போகணும் கடைசியில அவ்வளவு கஷ்டமான நேரத்தில் போய் மக்கள் திரும்பி ரொம்ப கஷ்டப்பட்டு சேரத்துக்கு பிறகு வெற்றி பெற்று திரும்பி வர்றாங்க. வர்ற வரைக்கும் இந்த 3 பேர் என்ன செய்யல, அதுக்கு போகல. ஒவ்வொருத்தரா வர்றாங்க நபிகள் நாயகத்துல. இந்த நயவஞ்சகர்கள் இருக்காங்கல்ல, நான் ஏன் வரல தெரியுமான்னு சொல்லி காரணம் சொல்ல வந்துட்டாங்க. காரணம் சொல்லுவாங்கல்ல, ஏன்பா வரலன்னு கேட்பாங்க. எனக்கு அந்த மாதிரி போச்சு, எனக்கு இதா போச்சுன்னு போய் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் என்ன செய்வாங்கன்னா, போய் தான் சொல்றாங்க தெரிஞ்சுக்கிட்டு, இவங்க நம்பிக்கை இல்லாத கூட்டம் சொல்லி அவங்க காரணத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு போடா போட அனுப்பி விட்டுருவாங்க. எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இந்த 3 பேரை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர்கள், ரொம்ப விசுவாசமான ஆட்கள், பல போர்கள்ல ஆர்வத்தோடு பங்கெடுத்து கொண்டவங்க, வாரி வாரி வழங்குறவங்க. இந்த 3 பேர் சொல்ற காரணம் சொல்லும் போது நபிகள் நாயகத்துக்கு ஏத்துக்கிற முடியல. அவங்க பொய் சொல்றாங்க, சரி நீ நீங்க வேணும்னு செஞ்சிருக்கிற, நீ நல்லவராக இருந்து நீ எப்படி வரல என்று சொல்லி உம்மோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்ட்டாங்க. பனிஷ்மெண்ட்
கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாள் அந்த மாதிரி புறக்கணிப்பு. சமூகமே யாரும் வந்து அவங்களோட பேசுறது இல்லை. அதுக்கப்புறம் திருக்குறான்ல சூரத் தௌபாவுல கூட அந்த வசனம் வரும், வாழ சலாகத்தில் குல்லிஃபுவான் ரசூலில்லா, மூன்று அந்த நண்பர்கள் 3 தோழர்களுக்கும் மன்னிப்பளிக்கப்பட்டது என்று குர்ஆன்ல சொல்லப்படும். அதுக்கு பிறகு அந்த 3 பேர் மன்னிக்கப்படுவாங்க, சமுதாயத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப அவங்க மன வருத்தப்பட்டாங்க, அப்படி நபிகள் நாயகம் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்களே நம்ம அப்படின்னு சொல்லி அழுது கண்ணீர் விட்டுலாம் நிறைய பிரார்த்தனை பண்ணாங்க. கடைசியில் இறைவனே நினைச்சுட்டான், அவர்களை சேர்த்துக் கொள்ளுமாறு உத்தரவு போட்டான். குர்ஆன்ல வசனம் இருக்கிறது. அப்ப என்ன பண்றாரு இவர் காபு பின் மாலிக்ங்கிறவரு நபிகள் நாயகத்துல வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த காசு, இந்த சொத்து, இந்த சுகம்தான் உங்களோட போருக்கு வர்றதை தடுத்துருச்சு. அதனால நான் என் சொத்து முழுவதையும் அல்லாஹ்வுக்கு தந்துறேன்டாங்க. இந்த பேர்ஜம் தோப்பை வச்சுதாங்க நான் வந்து போருக்கு வரல, இந்த ஆசையை வச்சுதானே சைத்தான் என்னை கெடுத்துட்டான், அதனால இது எனக்கு வேண்டாம், நான் உழைத்து சாப்பிட்டுக் கொள்கிறேன். இந்த மொத்த சொத்தையும் என்னுடைய பாவ மன்னிப்பு இறைவன் வழங்கியதற்கு நன்றி கடனாக, இறைவன் என்னை மன்னித்து விட்டதுக்கு நன்றி கடனாக என்னுடைய முழு சொத்தையுமே நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தந்துடுறேன், இந்தாங்க நீங்க விருப்பம் போல செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கொண்டாந்து கொடுக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ தர்மம் செய்ப்பா, நீனே தர்மம் செய்ய, நான் செய்ய வேண்டியதில்லை, ஆனால் எல்லாத்தையும் செஞ்சிடாரு. பாருங்க, அவர் வந்து எல்லாத்தையும் தர்றேங்கிறார், அவ்வளவு தேவருக்கு சமுதாயத்தை வாங்கிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்க, ரொம்ப வேணாம், ரொம்ப இருந்ததுதான் உன்னை கெடுத்துச்சு, உன்னுடைய குடும்பம் நடப்பதற்கு, உன்னுடைய வாழ்க்கை வசதி ஓடுவதற்கு தேவையானத கொஞ்சத்தை நீ வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை கொடு, ஒரு அளவுக்கு நீ வைத்துக்கொள், ஒரு அளவுக்கு நீ கொடு, எல்லாத்தையும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள் தரக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் தராதேன்னு சொன்ன ஒரு தலைவர் தான். எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டுறாரு, கொண்டாந்து வாங்கிக்கல, நீ உனக்கு வேணும் அதுக்கு வேண்டிய அளவுக்கு வைத்துக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே, ஹைபர்ல இருக்கிற என்னுடைய அந்த பங்கு வந்து நான் வச்சுக்கிறேன், மற்றதெல்லாம் நான் கொடுத்துறேன், ஹைபர் வளமான பகுதி, அந்த பகுதியில் உள்ளதை நான் வைத்துக் கொண்டு மற்றதை தர்மம் செய்கிறேன் சொல்லி அவர் தர்மமா வழங்கியதை நாம் பார்க்கிறோம். இது சஹீஹுல் புகாரியில 2758வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறருக்கு பிறருடைய நலன்ல அவ்வளவு ஆர்வம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் என்பதுல ரொம்ப கவனம் எடுத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் நோய் விசாரிக்க வர்றாங்க. அப்ப அந்த சாது சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து மரணத்தை நெருங்கிட்டேன், எனக்கு மரணித்து விடுவேன் என்று எனக்கு தோன்றுகிறது, அதனால எனக்கு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு, பொம்பளை பிள்ளை, அதனால வந்து நான் இந்த சொத்துக்களை எல்லாம், அது புருஷன் வீட்டிலே வாழ்ந்துகிட்டு இருக்குது, இந்த சொத்துக்களை எல்லாம் இறைவனுக்காக நான் வந்து அப்படி தர்மம் செஞ்சுட்டு போறேன் அப்படிங்கிறார். எல்லாத்தையுமே பொம்பளை பிள்ளை இருக்க புருஷன் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கு, எனக்கு நம்ம சொத்து என்னத்துக்கு, எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்ய போறேன், மரணிக்க போறேன், எனக்கு இந்த சொத்து ஆம்பளை பிள்ளை இல்ல தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செய்யி கொடுத்துட்டு அரசாங்கத்தில் கொடு, ஏழைகளுக்கு நான் பங்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லல. அவருக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்க, என்னப்பா இப்படி செய்யக்கூடாது, நீ வந்து ரொம்ப அதிகம், அதனால நீ தர்மம் தான் செய்யணும் என்று நீ விரும்பினால் வந்து கொஞ்சம் குறைச்சி செய்யி அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு அவர், அப்படின்னா பாதிய தர்மம் செய்யறனே அப்படிங்கிறாரு. பாதியும் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் தர்மம் செய்யறாரு, மொத்த சொத்தையும் வேணாங்கிறாங்க. பாதிய தர்மம் செய்யத்தான்னு கேட்கிறாரு, பாதியும் செய்யக்கூடாது. அப்ப 3ல் 1 கேட்கிறாரு, 3ல் 1 வேண்டால் செஞ்சுக்க, அது கூட அதிகம் தாங்கிறாங்க. 3ல் 1 பங்கை கொண்டால் நீ தர்மம் செய்து கொள், ஆனால் அதுவும் அதிகம்தான் என்று அவருக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு ஒரு அறிவுரை சொன்னாங்க. என்ன அறிவுரை தெரியுமா? உன்னுடைய வாரிசுகளை கையேந்துகிற நிலையில் நீ விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது உனக்கு சிறந்தது. நீ போன பிறகு பொம்பளை பிள்ளை வந்து கையேந்தி திரியறதை விட அவங்க தன்னிறைவு பெற்றவர்களாக நீ விட்டு சென்றாய் என்றால் அது உனக்கு சிறந்ததுப்பா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடாத, அல்லாஹ்வுக்காக இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்காக இருந்தாலும் சரி, நல்ல காரியத்துக்காக இருந்தாலும் சரி, மொத்தத்தையும் பள்ளியாசலுக்கு வச்சுட்டு போறேன், மொத்தத்தையும் கோயில் குளத்துக்கு எடுத்து வச்சுட்டு போறேன், இது கிடையாது. இப்படி செய்யக்கூடாது என்று இஸ்லாம் தடுக்குது. நல்ல காரியம் என்ற பெயர்ல அதுக்கு செலவழிச்சிட்டு குடும்பத்தையும் புள்ள குட்டிகளை சந்தையில விட்டு போக கூடாது. 3ல் நீ அப்படிதான் செய்யணும் ரொம்ப ஆசைப்பட்டேன்னா 1/3 மொத்த சொத்த 3 பங்கு வச்சு அதுல 1 பங்கு செஞ்சுக்க, அது கூட அதிகம் தான், அதை விட குறைவா தான் இருக்கணும்.
இப்படித்தான் நீ தர்மம் செய்யணுமே தவிர எல்லா சொத்தையும் பண்ணக்கூடாது என்று சொல்லி அதுக்கும் ஒரு அளவுகோலை ஏற்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கும் ஆலோசனை சொன்ன ஒரு வரலாறை நம்ம பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலையுமே பிறருக்கு அட்வைஸ் பண்றதுல, பிறருக்கு நல்லது சொல்றதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதை அவருக்கு கெட்டது சொல்லவே மாட்டாங்க. ஒரு தடவை இன்னொரு சம்பவத்தை பாருங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களும் அவர்களுடைய ஊழியர் வேலைக்காரர் 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியா ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வர்றாங்க. அபூதர்ங்கிற முதலாளியும் அவருடைய வேலைக்காரரா இருக்கக்கூடிய ஒருத்தரும் ஒரே மாதிரியா இருக்கு அந்த ட்ரெஸ், ஒரே துணியில ஒரே குவாலிட்டியில அவங்க ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, என்னங்க நீங்க போட்டுக்கிற அதே மாதிரி ட்ரெஸ்ஸையே உங்க வேலைக்காரனும் போட்டு கூட்டு வர்றீங்க, என்ன மேட்ரு என்று அந்த அபூதர்ங்கிற நபி தோழர் இடத்துல இவர் கேட்கிறார். யாரு கேட்கிறாருன்னு கேட்டா மஅரூர் என்பவர் கேட்கிறார். கேட்ட உடனே அபூதர் சொல்றாங்க, நான் ஒரு ஆளை திட்டிட்டேன், ஒரு ஆளை திட்டி ஏசிட்டேன். ஏசும்போது எப்படி ஏசிட்டேன்னு சொன்னா அவங்க அம்மாவோட சம்பந்தப்படுத்தி ஏசிட்டேன். அப்படித்தான் நம்ம திட்ட பழக்கம் வச்சிருக்கணும். நம்மளும் என்ன செய்யணும், ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான்னா அவன் ஆத்தா அம்மான்னு இழுத்து தான் பேசணும், பேசக்கூடாது. இவர் என்ன பண்றாருன்னா அவனை திட்டுறதுக்கு பதிலா சண்டையில அம்மாவை தான் பேசி போடுறாரு. அம்மாவோடு பேசி இழுத்து பேசிவிட்டேன். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டாங்க. இது நபிகள் நாயகம் இருக்கும்போது நடந்தது. நான் அந்த ஒரு மனிதரோட சண்டைக்கு போகும்போது அவரை திட்டும் போது அவருடைய தாயோடு சேர்த்து அவரை இணைத்து தாயை சேர்த்து நினைச்சிட்டேன், திட்டேன். தாயை ஒரு வழக்கான வார்த்தை யூஸ் பண்ணிருப்பார் போல இருக்கு, திட்டிவிட்டேன். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓய் அபூதர், அவர் அம்மாவோட சேர்த்து நீ அவரை குறை சொல்றியா, சேர்த்து நீ திட்டுக்கு குறை பழிக்கிறாயா, இன்னக்க இம்ருன் ஃபீக ஜாஹிலியா, உங்ககிட்ட இன்னும் ஜாஹிலியத்திற்கு இன்னும் அறியாமை கால பழக்கம் இருக்கு. இன்னமும் அந்த அறியாமை கால பழக்கத்தை விட்டு இதெல்லாம் இஸ்லாத்தை ஏற்பதற்கு செஞ்சிட்டு இருந்தீங்க. சம்பந்தம் இல்லாத திட்டுறது, வல்கரான வார்த்தைகளை பேசுவது, அசிங்க அசிங்கமாக பேசிக் கொள்வதெல்லாம் அறியாமை கால பழக்கம். இன்னமும் அது உங்கள்கிட்ட இருந்துட்டு இருக்குதா? இஸ்லாத்துக்கு வந்த பிறகு விட்டு வேணாமா? இந்த கைமுறை சீக்க ஜாகிலியா, இன்னமும் அறியாமை பழக்கம் இடத்துல இருக்கிறத எப்படி அப்படி பேசலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதுவும் யாரை திட்டினார்னு கேளுங்க, அவருடைய ஊழியரை தான் திட்டினார். அவருடைய ஒரு ஊழியரா இருந்தவரை தான் திட்டினார். இந்த மாதிரி வேலைக்காரனை தான் இந்த மாதிரி திட்டிவிட்டாரு. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இவர்களை அல்லாஹ் உங்கள் கையின் கீழே உங்களுக்கு அடைக்கலமாக தந்திருக்கிறான். அவன் மனுஷன், நீ மனுஷன் தான். என்னமோ அல்லாஹ் கிஃப்டா தந்திருக்கான். அவன்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து நீ வேலைக்காரன போயிருப்ப. ஏன்னா அல்லாஹ் ஒரு கிஃப்டாக நினைஞ்சிருக்கான் உங்களுக்கு, அவர்களை அடைக்கலமாக தந்திருக்கிறான். இது மாதிரி தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஊழியர்களை யாராவது பெற்றால் என்ன செய்யணும் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவர் தான் உண்பதை தனது ஊழியருக்கு உண்ண கொடுக்கட்டும். அவர் அணிகிற ஆடையையே அவருக்கும் அணிவிக்கட்டும். எப்ப வேலைக்காரன திட்டுவீங்களா நீங்க? உங்கள்ட்ட ஊழியம் பார்த்தா உங்களுக்கு அடிமையாவரு என்ன வேணாலும் பேசுறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் கேட்கிறாங்க. கேட்டுட்டு என்ன சொல்றாங்க, உன்னிடத்துல வேலைக்காரர்களை அல்லாஹ் தந்திருந்தான்னு சொன்ன அந்த வசதியை தந்திருந்தால் அவங்கள்ட்ட எப்படி நடக்கணும், நீ சாப்பிடறதான் உங்களுக்கு சாப்பிடணும். சேர்ந்து சாப்பிடுற இடத்துல, உன் வீட்டுல போய் சாப்பிட்டுக்க, பிரியாணி சாப்பிட்டுக்க, அந்த இடத்தில் தான் நீங்க சாப்பிடுறீங்க 2 பேரும் சொன்னா நீ தனியா வெட்டிக்கிட்டு அவனை தனியா விட்டுறக்கூடாது. நீ சாப்பிடுறதான் அவனுக்கு சாப்பிட கொடுக்கணும். ஒரு எல்பசுகும் இம்மா எல்பஸ், நீ அணிகிறதான் அவனுக்கு அணிய கொடுக்கணும். நீ போடுற மாதிரியான ஆடையோடு அவனை மெடுக்க நிப்பாட்டி வைக்கணும். நீ கோட்டு சூட்டுமா இருந்தேன்னா அவனையும் உன்னுடைய ஊழியனையும் அந்த மாதிரி நீ நிறுத்தி வைக்க வேண்டும் சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் சொல்லல, ஒலா துகல்லிபூஹும் மா யகலிபுஹும், அவர்களுக்கு இயலாத ஒரு வேலையை சுமத்தாதீர்கள். 20 கிலோ தூக்குவான்னு சொன்னா அவன் தலைவர் 40 கிலோக்கு வைக்காத. வைக்கிறாங்களே இல்ல? சிவகாசிக்கு போனீங்கன்னா சின்ன சின்ன பசங்க கையில பெரிய பெரிய சுமை தூக்க முடியாது, அவரே வயிற்றுக்காக சுமக்கிறான். அவர் கொடுக்கறாங்க, சின்ன பிள்ளைகிட்ட அப்படி கொடுக்கலாமான்னு நினைக்காம ஒரு பெரிய மனிதன் தூக்குவதற்கு சிரமப்படுகிற பாரத்தை எல்லாம் சிறுவர்கள் தலைவர் சுமத்துகிற காட்சியை பார்க்கிறோம். சக்திக்கு உட்பட்டு தான் வேலை வாங்கணும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒலாத்து கல்லி பூகும் மா எகலி புகும், அவர்களுக்கு தாங்க முடியாத வேலைகளை நீங்கள் கொடுக்காதீர்கள். கனத்த வேலை நீங்கள் கொடுத்தால் கொடுக்கலாம். அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, அழிநோகும் சேர்ந்து நீங்கள் துணை நிற்கணும். இதை ஒருத்தர் தூக்க சொல்றான், இதை அவர் தூக்க முடியாது, நானும் ஒரு கை பிடிச்சு சேர்ந்து தூக்கணும். அப்படி செய்ய பார்ப்போம்.
நீங்க அப்படி கடின வேலை கொடுப்பதாக இருந்தால் அவர்களோடு சேர்ந்து நீயும் நினைக்க பங்கெடுத்துக் கொள் என்று எனக்கு நபிகள் நாயகம் அறிவுரை சொன்னார்கள். அதிலிருந்து நான் போடுற ஆடையத்தான் இவருக்கு அணிவிக்கிறேன் ஒரு வழக்கம் சொல்றாரு. எதுக்கு வழக்கம் சொல்றாரு? ஏங்க நீங்க போடுற சட்டையை அந்த பையனுக்கும் போட்டு வேலைக்காரனுக்கும் போட்டு கூட்டிட்டு வர்றீங்கள ஏன் ஒருத்தர் கேட்கிறார். அதுக்குத்தான் அந்த அபூதர் சொல்றாரு, நபிகள் நாயகம் எங்களுக்கு அப்படித்தான் வழிகாட்டினாங்க. வேலைக்காரர்கள் வைத்திருந்தோம்னு சொன்னா நாங்க திங்கிற சோறத்தான் அவனுக்கும் போடணும், நாங்க போடுற ஆலயத்தான் அவனுக்கு அணிவிக்கணும், நாங்க கஷ்டப்படுற அளவுக்கு வேலையை கொடுத்துடக்கூடாது, அப்படி கஷ்டமான வேலையை கொடுத்தா நாங்களும் சேர்ந்துக்கிட்டு செய்யணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவுரை சொன்னதில் இருந்து நான் இப்படித்தான் நடக்கிறேங்கிறார். அப்ப இது சஹீஹுல் புகாரியில நீங்க பார்க்கலாம். அந்த சம்பவத்தை 30வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 2545வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 6050வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இந்த ஒரு சம்பவம் 3 இடங்கள்ல அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் நலனை எவ்வளவு பார்த்திருக்கிறாங்க. இப்படி ஒரு எண்ணம் இருந்தா இந்த மாதிரி உழுபவனுக்கு நலஞ்சு வந்தோம் அப்படின்லாம் இந்த மாதிரி வருமா? எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டு இந்த சித்தாந்தம் வருமா? முதலாளி என்ன வில்லனா எதிரியா நினைக்கிற மாதிரி தொழிலாளர் மனப்பான்மை வளருமா? நீ திங்கிற சோத்தை அவனுக்கு போட்டு பாரு, நீ போடுற கோட்டு சுட்ட மாட்டி உனக்கு பக்கத்துல உட்கார வச்சு பாரு, அவனுக்கு கஷ்டம் இல்லாம கொடுத்து பாரு, நீ எவ்வளவு நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவான். நீ அவனுக்கு அணிவித்து பார்க்க நீ ஆசைப்பட்டேன்னு சொன்னா நீ வளர்வதை பார்த்து ஆசைப்படுவான். அப்படி நடக்காமா? இது மாதிரி இருந்தா இந்த மாதிரி சித்தாந்தங்கள் உலகத்துக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்ப இப்படியான ஒரு இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறர் நலன்ல உள்ள அக்கறை அவ்வளவு அக்கறை. எந்த அளவுக்குன்னு பாருங்களேன். ஒரு சம்பவம், என்ன சம்பவம் தெரியுமா? அதாவது ஒரு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைதுடைய மகன், ஒரு உசாமாங்கிறவரு ஸைதுங்கிறவருடைய மகன். இந்த ஸைதுடைய மகன் அவர் இருந்தாலும் உசாமாவுடைய அந்த தோற்றத்திற்கும் ஸைதுடைய தோற்றத்திற்கும் சம்பந்தம் இருக்காது. அப்படித்தானே உலகத்துல அப்படி இருக்கணும் கட்டாயம் கிடையாது. தாப்ப மாதிரி தான் பிள்ளை இருக்கணும் ஏதாவது கருத்து இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. பல நேரங்களில் அப்படி இருக்கும், ஒரு பாதி நேரங்கள் அப்படி இல்லாமல் இருக்கும். தாய் மாதிரியும் இருக்கும், தாய் மாதிரி தாப்பன் இல்லாம இருக்கும். ஏதோ ஒரு தலைமுறையில் 8 தலைமுறைக்கு ஒருத்தர் அந்த மாதிரி கூட இருக்கும். இது என்னை மாதிரி இல்லை உன்னை மாதிரி இல்லையெல்லாம் தீர்மானிக்க முடியாது. அப்ப ஸைது என்பவருடைய மகன் உசாமா என்பவர் ஸைது மாதிரி இருக்க மாட்டார். பார்த்தோம்னா அவர் நல்ல வெள்ளையா இருப்பாரு, இவர் கொஞ்சம் கருப்பா இருப்பாரு. இந்த மாதிரியான ஒரு தோற்றம் வந்த உடனே அங்கங்க இந்த நயவஞ்சகர்கள் விமர்சனம் பண்ணாங்க, இந்த பார்க்க முடியாது, இவன் பிள்ளை இல்ல என்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் முஸ்லிம்கள் பேசல, அங்க இருக்கிற முனாஃபிக்குகள் சொல்லி இரட்டை வேடம் போட்டிருந்த சில கூட்டத்தார்கள் இந்த மாதிரியான விமர்சனங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. இதெல்லாம் கூட ஒரு பெரிய கவலையா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா வீட்டுக்கு வர்றாங்க, மனைவிட்ட வந்தா எப்படி வர்றாங்கன்னு கேட்டா பயங்கர சந்தோஷத்துல வர்றாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போதே மஸ்ரூரன் பயங்கரமான சந்தோஷத்தோட வர்றாங்க. சந்தோஷத்தை மனைவிட்டு சொல்றாங்க, உனக்கு செய்தி தெரியுமா? என்ன செய்தி? பள்ளிவாசல்ல நடந்த ஒரு செய்தியை வீட்டுல சொல்றாங்க. பள்ளிவாசல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, உசாமாவும் அவ தகப்பனார் ஸைதும் பள்ளியில ஒரு போர்வையில போத்தி படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடக்கும் பொழுது 2 பேருடைய பாதமும் வெளியே தெரியுது, காலு மட்டும் வெளியே தெரியுது. அந்த மாதிரியான அமைப்புல பள்ளியில் போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னா, ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் வர்றாரு. என்ன பண்றாருன்னா, அவர் ரேகை பார்க்கிறவர். ரேகைன்னா எந்த ரேகை? ஜோசியம் பார்க்கிற ரேகை இல்ல. இதை வச்சு உனக்கு இவ்வளவு பணக்காரனா போயிருவ, நீ ஏழையா போயிருவ, அது மிஸ்லாம் ஏத்துக்கல, பொய்யாது. அந்த ரேகை கிடையாது. ரேகையை வச்சுக்கிட்டு எந்த எதிர்காலத்தையும் தீர்மானிக்க இயலாது. இது எந்த ரேகைன்னு கேட்டா, ஒரு 2 ரேகையை கம்பேர் பண்ணி இந்த ரேகைக்கு இந்த ரேகைக்கு சம்பந்தம் இருக்கு, அதே மாதிரி தான் இருக்குது, இது ஆய்வு பண்ணக்கூடியவர். அதனால என்ன பண்றாருன்னு கேட்டா, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து 2 பாதத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. 2 பாதம், அந்த உசாமாவுடைய கால் பாதமும் தெரியுது, ஸைதுடைய பாதமும் தெரியுது. பார்த்துக்கிட்டு இருந்த ரேகை அமைப்பு பார்த்துட்டு, இந்த பாதத்திலிருந்து அந்த பாதம் வந்துச்சுன்றார். அந்த ரேகையுடைய அமைப்பு அதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த பாதத்திலிருந்து தான் இந்த பாதம் வந்துச்சு, இவருக்கு பிறந்தால் தான் இவருன்னு சொல்றாரு. அந்த ரேகை அமைப்பை வைத்துக் கொண்டு அப்படி ஆய்வு செய்யக்கூடிய ஒருத்தர் அன்னைக்கு இருந்திருக்கிறார். அதை கேட்டா அப்படி சொன்னா நமக்கு என்ன இருக்க வேண்டியான, அந்த 2 பேருடைய அந்த களங்கம் துடைக்கப்பட்டதில் ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம். வீட்டுக்கு ஒரு செய்தி தெரியுமா, இந்த உசாமா ஸைதுடைய மகன் தான் ப்ரூவ் பண்ணிட்டார். இருந்தாலும்
ஆதாரத்தில் காட்டிவிட்டாரு, அது செய்தி தெரியுமான்னு என்னமோ தனக்கு பெரிய சந்தோஷம் ஏற்பட்ட மாதிரி, அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அதான் மக்களுக்கு ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு சந்தோஷம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஒரு கவலை இறங்குனுச்சுன்னு சொன்னா, அவங்களுடைய ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு சால்வ் ஆயிருச்சுன்னு சொன்னா, அதுல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சந்தோஷமாக வீட்டுல சொன்னாங்க என்ற செய்தியை நம்ம சஹீஹுல் புகாரியில 3555வது ஹதீஸ்ல இதை பார்க்கிறோம். இன்னும் பல நூல்களிலும் இந்த சம்பவம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அவங்க பிறருக்கு நன்மை செய்யணும், பிறர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் என்பதுல ரொம்ப அக்கறை. கெட்டதை சொல்லவே மாட்டாங்க. கெட்ட ஒரு ஆலோசனை அவர்கள் வழங்கியவே இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு சிறப்பான ஒரு குணம் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு ஒரு சிறப்பு இருக்கிறது. அவங்களுடைய குணாதிசயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுருவோம். கொஞ்சம் ஒரு அறிவாளி, கொஞ்சம் ஒரு புகழ் பெற்றவர், கொஞ்சம் ஒரு பெயர் பெற்றவரா இருந்தா அவர்கிட்ட எதிர்கேள்வி கேட்கறது இருக்குல்ல, அதை ஒத்துக்கிற மாட்டார். அவருக்கு என்னமோ ஒரு கேள்வி, என்ன எதிர்த்து என்ன கேட்கறான், எதிர்த்து கேட்கறான்னா நீ பதில் சொல்ல வேண்டியான, பதில் சொல்ல முடியாம இது வீக் இருக்குன்னு அர்த்தம். ஏத்து கேட்கிற பத்தி தப்பா நினைக்கிறாங்க. யாரிடத்துல பாயிண்ட் வீக்கா இல்லையே அவர்கள் எதிர்கேள்வியை சந்தோஷமா வரவேற்பாங்க. விஷயம் இல்லாத என்ன செய்வாங்க, எதிர்க்க என்கிட்ட கேள்வி கேட்கறியா அப்படின்னு கேட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பாக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட எதிர்க்கலாம் யாரும் கேட்கறதுக்கு வேலையே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் மார்க்கம். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் இருக்கிறதுனால அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். அதுல யாரும் ஏற்று கேட்க இயலாது. சில நேரங்களில் நபிகள் நாயகம் சொன்னதே நேற்று சொன்னதிலிருந்து இன்னைக்கு சொன்னது வேறு விதமாக தோன்றும். அப்ப அதுல எதிர்கேள்வி தான் கேட்க வேண்டியிருக்கும். அப்படியான கேள்விகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வறுமையானால் அந்த கேள்விக்காக வேண்டி என்ன செஞ்சதில்லை, கோவப்பட்டது இல்ல. நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றேன், நான் என்ன சொல்லணும் கேட்டு போய் என்ன என்ற கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டாங்க. ஒரு சம்பவத்தை சொல்றதா இருந்தா குர்ஆன்ல இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, நல்லவர்களாக இருந்தார்களேயானால் ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா. இது குர்ஆனுடைய வசனம். யார் ஒருத்தர் நல்லவரா இந்த உலகத்தில் வாழ்கிறாரோ, வலது கையில் அவருடைய பதிவேடு வழங்கப்படுகிறதோ, அவரை அல்லாஹ் லேசான முறையில் விசாரிப்பான். அவன் கனவு மற்றவன்ட்ட கேட்கிறது துருவிக்கிட்டு கேட்கிறது. கொஞ்சம் அவனுக்கு உலகத்தில் ஓரளவுக்கு நல்லவனா வாழ்ந்தான்னு வைங்களேன், அவன்கிட்ட கேள்வி எப்படி இறைவன் கேட்பான்னு கேட்டா அப்படி மேல ஓட்டம், அப்படி சிலதெல்லாம் அப்படி விட்டுரு, ரொம்ப துருவி கேட்காம அப்படி சிம்பிளா கேட்டு விட்டுருவான் என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. இது நபிகள் நாயகம் மக்கள்கிட்ட சொன்னாங்க. குர்ஆனுடைய வசனம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹூசிப உஸிப. யார் ஒருவர் கேள்வி கேட்கப்பட்டாரோ மறுமையில முடிஞ்சு அவர் தண்டிக்கத்தான் படுவார். கேள்வி கேட்கப்பட்டால் தண்டிக்கத்தான் படுவார்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஆயிஷா நாயகி கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கேள்வி கேட்டா தண்டிக்கப்படுவாருங்கிறீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது கெட்டவனுக்கு மட்டும்தான் கேள்வி இருக்குன்னு அர்த்தம், நல்லவங்களுக்கு கேள்வி இல்லைன்னு சொல்ல வர்றீங்க. என்ன கேள்வி கேட்டா தண்டனை தானே? கேள்வி கேட்டா தண்டனை என்று சொன்னா யாரை அல்லாஹ் தண்டிக்க நினைக்கவில்லையோ அவங்கள நேர சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், கேள்வி கேட்க மாட்டான். யாரை தண்டிக்க நினைக்கிறானோ அவங்கள தான் நிறுத்தி வச்சுட்டு விசாரிச்சுட்டு இருப்பான் என்று நீங்க உங்க கருத்து தெரிகிறது. ஆனால் அல்லாஹ் இப்படி சொல்றானே, யார்கிட்ட கேட்கிறாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை வாங்கி தந்த நபிகள் நாயகத்திலே போய் அல்லாஹ் என்ன சொல்றான், நல்லவர்களுக்கு லேசான கேள்விங்கிறான, நீங்க கேள்வியே இல்லைங்கிறீல என்று முரணை சுட்டி காட்டுறாங்க. அப்போ சௌப யுஹாஸப ஹிஸாபன் யஸீரா, லேசான கேள்வி கேட்கப்படுவான் குர்ஆன்ல இருக்குது. நீங்க நல்லவனுக்கு கேள்வி இல்லைங்கிற கருத்துல சொல்றீங்களே அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன என்ன சொன்ன கேட்டு போவியா, நான் சொல்றேன் கேட்டு போய் நீ என்ன என்கிட்ட ஏத்து கேட்பீங்களா அப்படியே சொன்னாங்க. விளக்குறாங்க, இல்ல அப்படி சொல்ல அர்த்தம், அது என்ன அர்த்தம்னு கேட்டா கொடைஞ்சு கேட்கிறது. கேட்டா தண்டிக்கணும் அர்த்தம், கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டான்னு சொன்னா முடிஞ்சுக்காத. நம்மளையும் கேட்பான், நம்மளை எப்படி கேட்பான், நல்லவங்களை கேட்கறது ஃபார்மாலிட்டி, அப்படி பண்ணியா சரி போ அப்படி கேட்டுறது. அவன் கெட்டவனை கேட்கறது எப்படி கேட்பான்,
ஒண்ணுயா துருவிக்கிட்டு 7 1க்கு என்ன செஞ்ச, 7 2க்கு என்ன செஞ்ச, 7 3க்கு என்ன செஞ்ச, 7 4க்கு என்ன செஞ்சு வினாடி நிமிஷமா போட்டு கேட்கறதுக்கு பாருங்க. அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சா அவன் கதை முடிஞ்சிச்சு. அல்லாஹ் என்ன செய்வான், மனுஷன் இப்படித்தான் இருப்பான், ஒன்னு ரெண்டு தப்பு பண்ணிருப்பான், சரி நல்லதெல்லாம் பண்ணிருக்கான், அதனால அப்படி விட்டுட்டு போயிருவோம் அப்படிங்கிற கேள்விதாமா இருக்குது. எந்த கேள்வி இல்ல, குடஞ்சி கேட்கிற கேள்வி இல்ல. நான் அதுதான் சொன்னேன். மண் நூக்கிச, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, மண் நூக்கிசல் ஹிசாப எகலிக்கும். யாரு ஒருத்தன் கணக்குல துருவி விசாரிக்கப்பட்டானோ மறுமையில அவன் அழிந்தான். அப்ப லேசான கேள்வியை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா துருவி கேட்கறது இல்ல, நானும் அதுதான் சொன்னேங்கிறாங்க. இப்படி விளக்கம் நம்ம கொடுக்கிறோமா? மார்க்க அறிஞர்கள் இதை யோசிச்சு பார்க்கணும். மார்க்க அறிஞர்களா இருக்கிறவங்க மக்கள் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா, நம்ம சொன்னதே தப்புங்கிற மாதிரி மடக்கிற மாதிரி கேட்டாங்கன்னா ஆத்திரப்படக்கூடாது. விளக்கம் சொல்லணும். அந்த மக்கள் எது கேட்கிறாங்க, நம்மள்ட்ட கண்டுபிடிக்க கேட்கிறாங்க. அந்த மக்கள் நமக்கு எதிரிகளா, அல்ல நம்மள மட்டம் தட்டுறா கேட்கிறாங்க. எது கேட்கிறாங்க? மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது, ஈடுபாடு இருக்கிறது. சரியான முறையில் அறிந்து நம்ம நல்லவங்களா வாழலாமே என்ற எண்ணத்தில் வந்து விளக்கம் கேட்கும் பொழுது, எதுக்கு நாம் சொல்றோம்னா, சில உலமாக்கள் வந்து விரட்டி இருக்கிற காட்சி பார்க்கணும். கேள்வி கேட்கிற மக்களை மார்க்க அறிஞர்கள் வந்து என்னடா என்கிட்ட கேட்கிற, சொன்ன கேட்டு போட, சொன்னதை கேட்டுருணுமா, சொன்னதுல ஒரு சந்தேகம் கேட்டா கோபம் வருது. இந்த தன்மை இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழகான முன்மாதிரி இருக்கு, நல்லா சொல்றான, எல்லாருக்கும் இருக்கு, மக்களுக்கும் வந்து முன்மாதிரி இல்ல, மார்க்கத்தை சொல்லக்கூடிய அறிஞர்களுக்கும் அந்த முன்மாதிரி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் மக்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க, இன்னொரு கேள்வி பாருங்களேன், எப்படி மடக்கிற கேள்விக்கு நான் சொல்றேன். மடக்கிற கேள்விக்கு மடங்கிட மாட்டாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவது என்னன்னு கேட்டா, ஏன் கோவப்படல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்னப்பா நீ என்ற கேள்வி கேட்கிற, இன்று நடந்து கொண்டதே இல்ல, கேள்வியும் அவங்க கேட்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் செய்யலாம், இறை தூதராக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம், கேள்வியும் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு சம்பவத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் அந்த மேடையில அமர்ந்தார்கள். ஒரு நாள் சொற்பொழிவு மேடை இருக்கும், அதுல அமர்ந்தார்கள். நாங்கள் சுற்றி மேடையில எப்பவும் உட்கார மாட்டாங்க, உரை நிகழ்த்தும் நம்ம போடியம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேடை ஒண்ணு நிற்கும், அதுல ஏறி உட்கார்ந்து கொண்டு பேசுவார்கள். உயரமா இருந்தா தான் மக்களுக்கு தெரியும். பேசும்பொழுது மேலே ஏறி நிற்பார்கள். ஸ்டேஜ் போடுறோம் இல்லையா, பேசுறதுக்கு ஸ்டேஜ் போட தானே வேணும். அது வந்து அந்தஸ்து எடுத்துக்க கூடாது, மக்களுக்கு தெரியறதுக்காக இந்த ஸ்டேஜ் போடப்படுது. உயரமா இருந்தா தான் தூரத்தில் உள்ளவங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி ஸ்டேஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி இருக்கிறார்கள். மேடையில ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் வந்து சுத்தி இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, எதிர்காலத்தில் நான் உங்களை எது குறித்து பயப்படுகிறேன் தெரியுமா கேட்கிறாங்க. நீங்க என்னமோ சோத்துக்கு இல்லாம கஷ்டப்படுவீங்கன்னு நான் பயப்படவே இல்லை. நான் எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா, உங்களுக்கு அதிகமாக இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் எதிர்காலத்தில் வந்து குவிந்து அதனால் கெட்டு விடுவீர்களோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன். இப்படியே இருக்காது, நீங்க எங்கேயோ போயிருவீங்க பணத்துல. இன்னைக்கு பாருங்களேன், ஒண்ணுமில்ல, ஒரு தொழில் இல்ல, பாலைவனம் அல்ல அள்ளி கொடுக்க தானே செய்யறான் சவுதி அரேபியாவுல. நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி பணம் கொளிக்கும்னாங்க, ஒரு சம்பாத்தியம் இருக்காது, நல்ல நீட்டா தான் அல்ல முஸ்லீம்ல வசதியாக தான் வச்சிருக்கலாம். எல்லா உலகம் பூரா என்ன செய்யலாம், செல்வம் அதே செய்யலாம். தாய் தந்தை அண்ணன் தம்பி அம்மா எல்லாம் போய் நாட்டினதான் களை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிறதை விட ஒரே ஒரு தம்பி சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற அதை நல்லா தான் வச்சிருக்கான் இறைவன். இது இறைவன் வந்து ஆச்சரியமான ஒரு அற்புதம் தான் இது. உலகத்துல நமக்கு நம்ப முடியாத ஒரு அற்புதம். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் உழைக்குவாங்க. உங்களை எப்படி இறைவன் வைத்திருக்கிறான், ஒரு வீட்டுல இருந்தா தாய் உழைக்கிறது இல்ல, நம்ம அம்மா வந்து களை எடுத்தாங்களா, நம்ம அத்தா வந்து நாட்டு பிடிக்க போனாரா, ஒன்றும் இல்ல. நம்ம சகோதரி எல்லாம் வேலைக்கு அனுப்பணும் இல்ல, பொண்ணாடி வேலைக்கு போச்சா இல்ல. அவன் நம்ம போய் ஒரு ஆள் சம்பாதிக்கிறோம், இது 20 பேர் சாப்பிடுறாங்க, அதுக்கு மேல இவரை கட்டுறோம், வாசல் கட்டுறோம், நிறைய வாங்க நட்டு வாங்குறோம், அது வந்து அவன் தர்றான். அவனுக்கு குறைந்த செலவை நம்ம தேவைகளை பூர்த்தியாக்கி விட்டு நமக்கு தர்றான். 20 பேர் 30 பேர் மற்ற சமுதாயங்கள்லாம் உழைக்கிறாங்க, குடிசையில் இருக்கிறாங்க, நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, முன்னேற்றம் சொல்றாங்க, நீங்க இனிமே பாருங்களேன், வறுமையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்க அதெல்லாம் எனக்கு பயமே கிடையாது. என்னதுக்கு நான் பயப்படுறேன், உங்களுக்கு காசு தாறுமாறா குவிந்து அதனால் நீங்கள் தரிகட்டு போய்விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் சொல்லி மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் போது ஒருத்தர் இருக்கிறார், உரை நிகழ்த்து எனக்கு கோபமா இல்லையா, உரை நிகழ்த்தும் போது எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த காசு பணங்கிறீங்கல்ல, இதை பற்றி அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் குர்ஆன்ல, நன்மையும் அல்லாஹ் காசுக்கு பேர் சூட்டுறான். வேற வேற மார்க்கங்கள்ல நமக்கு எப்படின்னு தெரியாது, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது ஹைருன்னா சிறந்ததுங்கிறான். ஒருவன் பொருளாதாரத்தை விட்டு சென்றால் அந்த சொத்தை இப்படி பங்கு வைக்கணும்னு சொல்லும் பொழுது ஹைரை சிறந்ததை விட்டு சென்றால் குர்ஆன் சொல்லுது.
பொருளாதாரம் என்பதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறந்தது என்றுதானே குர்ஆன் சொல்லுகிறது. அந்த சிறந்தது எப்படி கெட்ட விளைவை ஏற்படுத்தும் ஒரு கேட்கிறார். கேள்வி வர பாயிண்ட் விளங்குதா? குர்ஆன்ல என்ன சொல்லப்படுது என்று கேட்டா, பொருளாதாரம் என்பது ஒரு சிறந்ததுதான், நல்லது, கெட்ட பாய்ச்சணும் இல்லது, அது நல்ல சாமான் தான் என்று குர்ஆன் சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டா, இந்த காசு பணம் வந்து மனுஷன கெட்ட விளைவை ஏற்படுத்துங்கிறீங்க. ஒரு நல்லதிலிருந்து கெட்ட விளைவு எப்படி ஏற்படும்? கெட்டது இருந்தா தானே, கெட்ட விஷத்தை போட்டா விஷம் முளைக்கும். மாங்கொட்டையை விதைச்சா மாமரம் தானே முளைக்கணும். அப்ப கெட்டதுல இருந்து தானே கெட்டது முளைக்கும். நல்லதுல இருந்து எப்படி கெட்டது முளைக்கும்? கேள்வி கேட்கிறாரு. அறிவுபூர்வமான கேள்வி, நல்ல கேள்வி தானே இது. காசு பணம் நல்லதுன்னு நீங்க தான் சொல்றீங்க, அதுல இருந்து கெட்டது ஏற்படும் சொல்றீங்க, இது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டு ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க. அற்புதமா கேட்கிறாங்க இருந்தாலும் கேள்வி அப்படின்னு அப்படியே நிக்கிறாங்க, ஸ்டன்னாகி போய் நிக்கிறாங்க. நின்ற உடனே மக்கள் இருந்தார்கள், என்ன ரசூலுல்லாஹ்ட்ட போய் நடக்கிற மாதிரி கேட்கிற, பக்கத்துல எல்லாம் இருக்கலாம், நபிகள் நாயகத்திட்ட போய் நீ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிய அப்படின்னு அவர் விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, நடக்கிற என்னன்னு பாக்குறாங்க. பார்த்து விட்டு சொல்றாங்க, எங்கப்பா அந்த கேள்வி கேட்ட ஆளு எங்க, நீ தானே கேள்வி கேட்ட? ஆமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மழை பெய்யுது பாத்துருக்கிறியா? மழை பெய்யும்ல? ஆமா மழை பெய்யும். மழை நல்லதா கெட்டதா? மழை நல்லதுதான். அப்ப நல்லது நல்லதுதானே வரணும். ஏன் விசைச்செடிலாம் முளைக்குது? மழை நல்லதா இருந்தாலும் மழையிலிருந்து இப்ப நல்ல நல்ல மரங்களும் அதெல்லாம் முளைக்குது, விசைச்செடிகள் அதெல்லாம் முளைக்குது. அதை தின்னுட்டு 6 மணி செத்து போயிடுத. அப்ப நல்லதா இருந்தாலும் அதை யூஸ் பண்ற விதத்துல, எதுக்கு பயன்படுதுங்கிற விதத்துல கெட்டதா போயிடும். காசு நல்லதுதான். எப்ப நல்லது? அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணா நல்லது. தர்மம் செஞ்சா உனக்கு பெரிய கிரேடு. ஏழைகளுக்கு சோறு போட்டினா அது நல்லது. இல்லாதவனுக்கு படிப்புக்கு ஒரு வழி செஞ்சு புத்தகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது நல்லது. ஒரு கிணறு தோண்டிட்டு போனா அது நல்லது. காசு இருக்குங்கிறதுக்காக வேண்டி எடுத்துக்கிட்டு ஊர் சுத்த போனீங்கன்னா, விசாரம் பண்ண போனேன்னு சொன்னா, நண்பர்களோட சேர்ந்து தண்ணி அடிக்க போனேன்னு சொன்னா கெட்டது. அப்ப நீ பயன்படுத்துற விதத்தை பொறுத்து நல்லதிலிருந்தும் கெட்டது விளையும். உதாரணத்துக்கு வளர்க்குறாங்க, ஒரு கத்தி இருக்கு நல்லதுதான், ஒரு ஆள் குத்தவும் செய்யலாம், ஆப்பிளா இருக்கலாம். நீ ஆப்பிளா இருக்க அது நல்லது, ஆளை குத்தல அது கெட்டது. அப்ப நல்லது கெட்டது என்பதெல்லாம் பயன் நல்லதையும் கெட்டதுக்கு பயன்படுத்தலாம், விளங்கிக்க என்று விளக்கம் கொடுத்தார்களே தவிர கோவப்படல. சபையில கேட்டு மக்கள் எல்லாம் குழுமி இருந்து சொற்பொழிவு மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மறித்து கேள்வி கேட்கிற நேரத்தில் கூட இவருக்கு கோவம் வரலையேங்க. அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? மடக்கிற கேள்வி கேட்கிறாரு. எப்படி நல்லதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கெட்டது வருங்கிறீங்க, என்னது என்று கேள்வி கேட்கும் பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அந்த மாதிரியான இந்த ஹதீஸை வந்து நீங்கள் சஹீஹுல் புகாரியில பிக்காலா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 1465வது ஹதீஸில் பார்க்கலாம். இது மாதிரியான ஒரு செய்தியும் இருக்கிறது. இன்னொன்னு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சம்பவம், இது வந்து அவர்கள் கோபப்படுறதுக்கு சிரிக்கிறாங்க. கோபம் வரணும், நம்மளால தான் கடுமையா கோபம் வந்துடும். அவங்க அந்த சம்பவத்தை பாருங்களேன். இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒரு ஆள் நோன்பு வைத்துட்டார்னு சொன்னா, நபிகள் நாயகம் சொன்ன சட்டப்படி நோன்பு நேரங்கள்ல பகல் காலத்தில் மனைவியோடு குடும்ப வாழ்க்கை ஈடுபடக்கூடாது. இதை கூட பிரச்சனை இல்லை, பகல்ல தான் நோன்பு இருக்கணும். அதாவது சூரிய வைகரையில இருந்து காலையில இருந்து சூரியன் மறை நேரம் வரைக்கும் நம்ம உண்ணாமல் பருகாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடாம இருக்கணும். இது சட்டம். இதை வந்து ஒருத்தர் உடைச்சிட்டாருன்னு வைங்க, நோன்பு வைத்துக் கொண்டு மறதியிலேயோ வேணுமுண்டோ பகல் நேரங்கள்ல மனைவியோட இணைஞ்சிட்டாரு, குடும்பம் நடத்திட்டார். நோன்பு ரமலான் மாசத்துல அந்த 30 நாள் அந்த கட்டுப்பாடை இழந்துட்டாருன்னு வைங்க ஒரு நாள். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அதனுடைய சட்டம், ஒரு அடிமை, அந்த கால மனுஷர் அடிமைகள் இருந்தாங்க, விலை கொடுத்து அந்த அடிமையை வாங்கி அவருக்கு சுதந்திரமாக்கணும், விடுதலையாக்கணும், அவ்வளவு ரூபாய் செலவு பண்ணணும். அதுக்கு அந்த குற்றத்துக்கு பரிகாரம். அதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா அந்த ஒரு நோன்பை வேண்டும் என்று பாழாக்கியதற்காக வேண்டி 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும், இது ஒன்று வைக்கணும். அதுக்கு வசதி இல்லைன்னு, சக்தி உடம்புல இல்லைன்னு சொன்னா 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். 60 ஏழைக்கு சோறு போடும். ஒண்ணு ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செஞ்சு தப்புக்காக வேண்டி ஒரு அடிமையை, அப்படிதான் அடிமையை ஒழிச்சு தீசலாம், எதை செஞ்சாலும் அடிமையை விடுதலை செய்கின்றாங்க. அப்ப அடிமைகளாக இருந்தவர்கள் எல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டு முதலாளிகள்ட்ட கொடுத்து வாங்கி சுதந்திரமாக்கி விட்டுருவாங்க. இது ஒரு செட்டிங். நபிகள் நாயகம் செஞ்ச ஏற்பாடுகள்ல மனித குலத்துக்கு அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கு உயர். இது சட்டம். நபிகள் நாயகத்துல ஒருத்தர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழிஞ்சு போயிட்டேன், நாசமா போயிட்டேங்கிறாரு. என்னப்பா நாசமா போயிட்டேன்? நோன்பு வச்சுக்கிட்டு நான் வந்து மனைவியோட சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அழிஞ்சிட்டேமா, தப்பு பண்ணிட்டேனே, நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பு நேரத்தில் அப்படி செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், என்னால கட்டுப்படுத்த முடியாம நான் அப்படி பண்ணிட்டேன்,
அப்படின்னு சொல்றாரு. உடனே நபிகள் என்ன பண்றாங்க, சட்டத்தை சொல்றாங்க அவருக்கு. அவங்க கொண்டு வந்த சட்டத்தை யாவப்படுத்துறாங்க. ஏப்பா நீ இந்த மாதிரி பண்ணிட்டேங்கிறீங்க, நீ ஒரு அடிமையை விடுதலை செய்யற அளவுக்கு உங்ககிட்ட வசதி ஏதாவது இருக்குதா கேட்கறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அதுவும் அந்த மாதிரி வசதி இல்லைன்ற, அடிமையை விலைக்கு ஒரு மனுஷன் சந்தையில வாங்கி விற்கிற அளவு அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்ல. அப்படியா? அப்ப அடுத்து கேட்கறாங்க, அப்படியானால் தொடர்ந்து 2 மாதங்கள் உனக்கு நோன்பு வைக்க முடியுமா, உனக்கு சக்தி இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. அவர் என்ன செய்யறாரு, 2 மாசம் தொடர்ந்தா நமக்கு முடியாது, ஒரு நாள் தான் ரமலான் நோன்பு ஒரு நாள் இந்த பாடு போட்டுட்டேன், 2 மாசம் நான் எப்படி தொடர்ந்து நோன்பு வைப்பேன், அது எனக்கு சக்தி இல்ல, 2 மாசமெல்லாம் வைக்க முடியாது, எனக்கு ஏழாதுங்கிறாரு. அப்ப நபிகள் திருப்பி கேட்கறாங்க, அப்படின்னா கடைசியா செய்ய வேண்டிய விஷயம் 60 ஏழைக்கு உணவு கொடுக்கணும்,